ஸோ யூனிட் 4ல நெக்ஸ்ட் டைட்டில் மேஜர் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாலிட் ஸ்டேட் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஜென்ரலாக இந்த கேசியஸ் ஸ்டேட் படிக்கும் போது என்ன விஷயங்கள்லாம் படித்தோமோ அது மாதிரி சாலிடோட ப்ராப்பர்ட்டியை வி ஹாவ் டு ரீட். ஸோ ஜென்ரலாக வந்து அது ஜென்ரல் கான்செப்ட் தான். ரிஜிட் வால்யூம் இருக்கும், சாலிடுக்கு வந்து வால்யூம் இருக்குது. இந்த கண்டெய்னர் வால்யூம் எல்லாம் ஆக்குபை பண்ணாது. அதுக்கு ஒவ்வொரு சாலிடுக்கும் சர்டைன் ஷேப் இருக்குது. இந்த கண்டெய்னர் ஷேப்பை ஆக்குபை பண்ணாது. ரிஜிடாக இருக்கும் சாலிட்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடிச்சி கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, இன்கம்ப்ரெசபிள் நேச்சராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட்டு சாலிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு லிக்விட்ஸ் அண்ட் கேஸ். ஸோ இது தவிர இந்த சாலிட்ஸ்னாலே காமனாக இந்த இன்டர் பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ், பார்ட்டிக்கல் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப க்ளோஸ் பேக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸும் இன்டர் பார்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எல்லாமே ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனை வச்சே தான் வந்து வைப்ரேஷன்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனை பேஸ் பண்ணி தான் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சாலிட்ஸ் பற்றி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ். இது தவிர சாலிட்ல we have 2 types இருக்கு. amorphous solids and then crystalline solids அப்படின்னு 2 டைப் சொல்லுவோம். இதனுடைய டிஃபரன்சஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ crystalline solids and then amorphous solids அப்படின்னா என்னன்னா, crystalline solids அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் 3-dimensional அரேஞ்ச்மெண்ட் த்ரூ அவுட் தி சாலிடு ஃபுல்லாகவே 3-dimensional அரேஞ்ச்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே amorphous solid அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் 3-dimensional அரேஞ்ச்மெண்ட் ரெகுலராக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுங்க இருக்கும்போது உள்ளே இருக்கும்போதோ இல்லை நம்ம ப்ரேயர் கண்டக்ட் பண்ணும்போதோ நம்ம போய் நிற்கும் போது பையன் வந்து பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகி நிற்பான். அது கிறிஸ்டலின் ஆர்டருக்கு எக்ஸாம்பிள். இதுவே நம்ம இல்லாத நேரத்தில் பையன் எப்படி இருப்பான், ஷஃப்லாக எங்கே வேணாலும் உட்காந்துருப்பான். ஒரு சிலர் அதே இடத்துல உட்காந்துருப்பான், ஒரு சிலர் இடம் மாறி உட்காந்துருப்பான், ஒரு சிலர் நின்றுக்கிட்டு இருப்பான், விளையாடிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ அயான்ஸோ இருந்தது அப்படின்னா அதுக்கு அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல் அபவுட் அரேஞ்ச்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி 3-dimensional ஸ்ட்ரக்சர். இது தவிர நிறைய ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கும். பேசிக்காக நம்ம இந்த டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கும் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கும் பேசிக்கலாக இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்சஸ் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 4 இது கொடுத்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்ச கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அந்த ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது, அதனால் இதை ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து டெஃபினட் ஷேப்பில் இந்த கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து யூனிட் செல்லாம் கான்செப்ட் வரும். த்ரூ அவுட் தி கிறிஸ்டல் அந்த யூனிட் செல்லோட ஷேப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பில்டிங்னு எடுத்தோம்னா அதில் செங்கல் வச்சு அடுக்க போகிறோம். அந்த செங்கல் வந்து நீங்கள் சவுத்தில் இருக்கிற செங்கலை உடச்சி பார்த்தாலும் செங்கல் அதே ஷேப்பில் தான் இருக்க போகுது. இல்லை வந்து நம்ம வேறு எங்கேனாவது செவரோ இல்லை திண்ணையோ கட்டும் போது அந்த செங்கல் வந்து அதே ஷேப்பில் தான் இருக்கும் போது. ஸோ இதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், பர்ஃபெக்ட் ஷேப்பாக இருக்கும். இதனுடைய ஷேப் வித் ரெஸ்பெக்ட் டு வெளியிலேருந்து இப்போ ரப்பர் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஓகே. பட் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ அயான்ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்றதை பொறுத்து தான் லாங் ரேஞ்ச் ஆர்டர், ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர். அதே மாதிரி அதனுடைய ஷேப்ஸ் உள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த ஷேப்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் கிறிஸ்டலின். அமார்ஃபஸில் அந்த ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும், இல்லைனா பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்னா என்னன்ட்டு இது முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். நல்லா நான் வச்சுக்கோங்க, அமார்ஃபஸ் ஐசோட்ரோபிக், கிறிஸ்டலின் வந்து அனைசோட்ரோபிக். இதில் கன்ஃபியூஷன் வரும், நம்ம கிறிஸ்டல் தானே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஐசோனா சேம்னு அர்த்தம், கிறிஸ்டலின்னா ஐசோட்ரோபிக் அப்படின்னு நினைப்போம். பட் கிறிஸ்டலின் வந்து அனைசோட்ரோபிக், அமார்ஃபஸ் ஐசோட்ரோபிக். அதே மாதிரி இதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் வந்து ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சூடோ சாலிட்ஸ் இல்லை அப்படின்னா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும்.
இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்காது, எக்ஸாக்ட்லி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகாது. ஓவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இது வந்து சாஃப்டாக ஆகும். மோல்டிங்லாம் அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். பிளாஸ்டிக்ஸ் ரப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 100 டிகிரினா 100 டிகிரியில் மெல்ட் ஆகாது. ஓவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் சாஃப்டாக கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இதனுடைய ஹீட் ஆஃப் ஃபியூஷன், இந்த மெல்டிங் பாயிண்டே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா ஹீட் ஆஃப் ஃபியூஷனும் வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் வேல்யூ கரெக்டாக ஃபிக்ஸ்டு வேல்யூவில் இருக்கும். இங்கே ஹீட் ஆஃப் ஃபியூஷனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ரேஞ்சஸில் இருக்காது. இது தவிர இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸை வந்து நம்ம கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியும், ஷார்ப் எஜஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ண முடியும். இதுவே அமார்ஃபஸ் சாலிட்ஸை கட் பண்ணும்போது இந்த பிசுறாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அயானிக் சாலிட்ஸு, சோடியம் குளோரைடு, மெட்டல்ஸு, அதை விட்டால் டைமண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதுக்கு வந்து பிளாஸ்டிக்கு, பிவிசி பைப்ஸு, ரப்பரு, கிளாஸ். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் நாம் செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து இப்போ ஐசோட்ரோபிக் நேச்சர், ஆன்ஐசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாலிட் எடுத்துக்கிறோம், அது கிறிஸ்டலினோ அமார்ஃபஸோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டீரியலில் இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இந்த டைரக்ஷனில் இங்கே ஒன்று ஒயர் கொடுத்து இங்கே ஒரு ஒயர் கொடுத்து மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அனதர் டைரக்ஷன்லையும் அதே ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறோம். எல்லா டைரக்ஷன்லையும் ப்ராப்பர்ட்டி வந்து சிமிலர் வேல்யூ வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு சாலிடோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்தது அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே ஒரு வேல்யூ இருக்கும். வேல்யூ சேஞ்சஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், different values with respect to different direction. Sorry, same property. Electrical property ன்னு எடுத்தா இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றோம், இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றோம். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், லைட்டோட பிஹேவியர், லைட் சென்ட் பண்ணுமோ வரக்கூடிய பிஹேவியர், அதை இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்லையும் மெஷர் பண்றோம். சேமா இருந்ததுன்னா ஐசோட்ரோபிக் கிறிஸ்டல்ஸ், ஐசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா ஆன்ஐசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஏன் ஐசோட்ரோபிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டலின் சாலிட்ஸில் எல்லாமே ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் NaCl எடுத்திங்கனாலோ இல்லை ஏபின்னு ஒரு கிறிஸ்டலின் சாலிட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏபி மாறி மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ஏபி ஏபி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி ஏ. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சின்னது. ஸோ நீங்கள் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷனில் நான் மெஷர் பண்ணுறேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை. லெஃப்ட் சைடு பாருங்கள் ஏபி ஆல்டர்னேட்டாக இருக்குது, ரைட் சைடும் ஏபி ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இந்த டைரக்ஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ வருது. இதுவே நான் இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே இந்த சைட் டைரக்ஷனில் நான் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதே ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த டைரக்ஷனில் போகும்போது எனக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஆல்டர்னேட்டாக மாறி மாறி ஏபின்னு இருந்தது, ஒரு வேல்யூ கிடச்சிது. இந்த டைரக்ஷனில் போகும்போது பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எனக்கு பி இருக்குது, சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ரைட் சைடு ஃபுல்லாக ஏ இருக்குது. அப்படின்னா இங்கே வரக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் ஈக்குவலாக இருக்காது, வேறு ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸில் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட், எல்லா சைடும் ரெகுலராக அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு சைடு நம்ம பார்க்கக்கூடிய ஆட்களில் இன்னொரு சைடு அதே மாதிரியான பேட்டர்னில் பார்க்க முடியாது. அதனால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து ஆன்ஐசோட்ரோபிக் பிஹேவியர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆன்ஐசோட்ரோபிக் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணும். இதுவே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்காது, கச்சமச்சான்னு இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் இந்த மாதிரி அரேஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நான் இந்த டைரக்ஷனில் போனாலும் லெஃப்ட் ரைட்டு இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் போனாலும் எனக்கு இந்த மாதிரி இப்போ ஒரே பேட்டர்ன் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஏ ரைட் சைடு ஃபுல்லாக பின்ற மாதிரிலாம் இல்லை. எப்படி ஒன்றாலும் பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால் நான் இந்த சைடு ஒரு ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ இங்கேயும் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட், இங்கேயும் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட், அதே வேல்யூ தான் இங்கே வரும். ஸோ எனி டைரக்ஷன் இஃப் யூ மெஷர் த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஐசோட்ரோபிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸில் we are getting this kind of behavior. So generally amorphous solids are having isotropic nature, crystalline solids are having anisotropic nature. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளாஸ் கிறிஸ்டலின் சாலிட்ஸில் ஃபர்தராக என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸில் இர்ரெகுலர்னு சொல்லிட்டோம். இப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்தால் அதில் அரேஞ்ச்மெண்ட் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் எடுத்துக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து அயான்ஸாக இருக்கலாம், இல்லை மாலிகுல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸாக கூட இருக்கலாம். அதான் நம்ம வீடு வந்து செங்கல் வச்சு கட்டலாம், ஹாலோ பிளாக் வச்சு கட்டலாம், இல்லை கான்க்ரீட்டு இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அலாய்ஸ் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வீடுங்க வந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு சாலிட் வந்து கிறிஸ்டலின் சாலிட் எதை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து திரும்ப கிறிஸ்டலின் சாலிட்ஸை ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய சாலிட் வந்து மாலிகுலர் சாலிட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயானிக் சாலிட்ஸ், அடுத்து வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ், அடுத்து வந்து கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் நெட்வொர்க் சாலிட்ஸ். இது வந்து ஒரு டேப்லோ காலம் மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதில் கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே யார் இருப்பாங்க அப்படின்றது ஒரு டேப்லோ காலம். நீங்கள் அடுத்து வந்து இதில் என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகும், எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இல்லை லோ மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்டு என்னவா இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லோ காலம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னா என்னென்னா அதில் மாலிகுலரோட நேச்சரை பொறுத்து ஃபர்தராக டிவைட் பண்ணலாம். மாலிகுல்ஸ் வந்து போலார் மாலிகுலாக இருக்கலாம், நான் போலார் மாலிகுலாக இருக்கலாம், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸாக இருக்கலாம். ஸோ மாலிகுலர் சாலிட்ஸாக ஃபர்தராக வந்து நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு ஒன்று பிரிக்கலாம், போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு நாம் பிரிக்கலாம். ஸோ இப்போது இந்த டேப்லோ காலம் அப்படியே நான் வந்து மாலிகுலர் சாலிட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை ஃபர்தராக வந்து நாம் த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யார்னா நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்தர் டைப்ஸ். இதில் யார் என்ன கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் யார் இருப்பாங்கன்னா நான் போலார் மாலிகுல்ஸ் இருப்பாங்க. இதில் என்ன பார்ட்டிகல்ஸால் மேக் ஆகிருக்குன்னா போலார் மாலிகுல்ஸ் இருக்கும். அடுத்து வந்து இதில் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ நான் போலார் மாலிகுல்ஸில் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா சாலிட் அப்படின்னா எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ரொம்ப ரிஜிடாக இருக்குன்னும் போது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வில் பி வெரி ஹை. அங்கே என்ன ஃபோர்ஸ் வந்து இந்த சாலிடை காம்பேக்டாக வச்சுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் போலரைசேஷன் இல்லை, ப்ளஸ் மைனஸ் பிரியாது. அப்படின்னா வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் தான் இதில் எக்ஸிபிட் ஆகும். வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் நத்திங் பட் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் தான். ஸோ நான் போலார் மாலிகுலர் சாலிடில் வி ஹாவ் லண்டன் ஆர் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து வெரி வெரி லோவாக இருக்கும். அதே சமயம் ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது கேஸஸாக தான் இருக்கும், கேஸஸாக இல்லை லிக்விட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா Cl2, இதில் வந்து Cl2 வந்து என்ன இது போய் சாலிடா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இதுவும் சாலிட் தான், நம்ம வெரி லோ டெம்பரேச்சரில் சாலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். அதனால தான் மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி வெரி லோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நாப்தலின் ஆந்த்ரசின்லாம் கூட எக்ஸாம்பிள்ஸாக இதில் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸில் சொல்லலாம். அடுத்து போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்னா என்னென்னா போலரைசேஷன் நடக்கும், டெல் ப்ளஸ்ஸு டெல் மைனஸாக பிரிஞ்சிருக்கும் ஒரு மாலிகுல், இன்னொரு மாலிகுலும் டெல் ப்ளஸ் டெல் மைனஸாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வி ஹாவ் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் மாலிகுலர் சாலிடில் என்ன ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ டைபோல் அட்ராக்ஷன். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் லிட்டில் பிட் ஹையாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு
இது வெரி வெரி லோ, இது வெரி லோ அப்படின்னு சொல்லலாம். பட் நான் போலார் கம்பேர் பண்ணுவோம், போலார் மாலிகுலர் சாலிடுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். நான் இந்த எழுதியிருக்க ஆர்டரே மெல்டிங் பாயிண்ட்டு இல்லை பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் எழுதியிருக்கிறேன். இங்கேருந்து இங்கே அதிகமாகும், இங்கேருந்து இங்கே இன்னும் அதிகமாகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் NH3, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள். சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் நத்திங் பட் ட்ரை ஐஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ ட்ரை ஐஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் போலார் மாலிகுலர் சாலிட். அடுத்து ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட். ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸில் என்ன கைண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டைபோல் அட்ராக்ஷன் தான். ஆனால் ஹைட்ரஜன் பாண்டுன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டைபோல் அட்ராக்ஷன் சொல்லியிருக்கிறோம். இதில் டைபோலில் ஒரு போலில் ஹைட்ரஜன் இருக்கும், இன்னொரு போலில் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் லைக் ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் இருக்கும், இல்லை ஃப்ளூரின் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டைபோல் அட்ராக்ஷனை ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹைட்ரஜன் பாண்டு தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதில் ஹைட்ரஜன் பாண்டட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே ஹையாக இருக்கும் when compared to other two things. ஸோ அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சாலிட் ஐஸ் தான் எக்ஸாம்பிள். ஏன்னா வாட்டரில் தான் நமக்கு வாட்டரில் தான் நமக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட் இஸ் வாட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஐஸ். குளுக்கோஸ், யூரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் சாலிட்ஸோட டைப்பு, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு அடுத்து செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா அயானிக் சாலிட்ஸ். ஸோ அயானிக் சாலிட்ஸில் கேட்டையான் இருக்கும், ஆனியான் இருக்கும். இந்த கேட்டையான் ஆனியானுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் தான் இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் அயானிக் சாலிட்ஸ் ரொம்ப டைட்லி பேக்கடாக இருக்குது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டு அண்ட் தென் பாய்லிங் பாயிண்ட்டு இஸ் வெரி 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 ஹையாக இருக்கும். ஸோ ஜென்ரலி அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு சில ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டில் இன் நேச்சராக இருக்கும், அதே சமயம் இன்கம்ப்ரெசிபிள் ரிஜிடாக தான் இருக்கும், பட் உடையும், நம்ம நொறுக்குனா நொறுங்கக்கூடிய தன்மை கொண்டது, அதனால் பிரிட்டில் இன் நேச்சர், ஹார்ட் அண்ட் பிரிட்டில் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சாலிடாக இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா, கண்டக்ட் பண்ணாது. இதுவே மோல்டன் ஸ்டேட்டு இல்லை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டிங்க, ஆனால் சொல்யூஷன் ஸ்டேட் ஆர் மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து அயானிக் சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அட் த சேம் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் சால்ட் தான். சோடியம் குளோரைடோ, பொட்டாசியம் குளோரைடோ, இல்லை சீசியம் குளோரைடோ, இல்லை லித்தியம் குளோரைடு கோவலன்ட் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயானிக் சாலிட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். இதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு வரும்போது மெட்டாலிக் சாலிட்ஸுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நாம் பார்க்கும்போது, ஸோ இந்த மெட்டாலிக் சாலிட்ஸில் வாட் கைண்ட் ஆஃப் பாண்ட் இஸ் எக்ஸிஸ்டிங்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட் தான் இங்கே மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாலிக் பாண்ட்னா ஒன்றும் கிடையாது, இல்லை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சாலிட் எடுத்திங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்கே ஃப்ரீயாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அடியில் இந்த மெட்டல்லேருந்து எலக்ட்ரான் மேலே ஃப்ரீயாக சுற்றிட்டுக்குன்னா மீதி கீழே இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த மெட்டல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரானுக்கும் அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் we have ப்ளஸ் அண்ட் மைனஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். இது மெட்டலில் மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த கைண்ட் ஆஃப் பாண்டுக்கு வந்து மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு ஸ்பெஷலாக நாம் சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டல்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட், அகெயின் பாய்லிங் பாயிண்ட் வெரி ஹையாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மெட்டாலிக் சாலிட்ஸில் வந்து மெட்டாலிக் சாலிட்ஸுக்கு எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் அலாய்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். மெட்டல்ஸுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டக்டைல் நேச்சராக இருக்கும், மல்லியபிளாக இருக்கும். அப்படின்னா மெட்டல்ஸை வந்து நம்ம தகடாக கன்வெர்ட் பண்ண முடியும், பிளேட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் அடித்து, இல்லை வந்து பார்த்திங்கன்னா தின் ஒயர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதே சமயம் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை இது என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் வந்து மெட்டல்ஸ் அண்டு மெட்டல் அலாய்ஸுக்கு ரொம்ப அதிகம்.
ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெட்டல்ஸ் அண்டு மெட்டல் அலாய்ஸ். எல்லா மெட்டல்ஸும் மெட்டல் அலாய்ஸும் எக்ஸாம்பிள்ஸ். லாஸ்ட்டாக வரக்கூடிய ஆள் தான் இன்னும் பெஸ்ட்டு. ஃபோர்த்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் நெட்வொர்க் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த சாலிட்ஸ் வந்து யார் மூலமாக இல்லைங்க, இந்த சாலிட்ஸில் யாரெல்லாம் வந்து கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸாக இருப்பாங்கன்னா ஆட்டம்ஸ் தான். ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து எப்படி ஹெல்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கோவலன்ட் பாண்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. இந்த கோவலன்ட் பாண்ட் வந்து இந்த த்ரோட் தி சாலிடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் வந்து ஆட்டம்ஸுக்கு நடுவில் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம் இஸ் கனெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் லைக் அ நெட்வொர்க். அதனால தான் இதுக்கு பேர் வந்து நெட்வொர்க் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கோவலன்ட் சாலிட்ஸு. இதில் கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட்டம்ஸ். ஸோ மாலிகுலர் சாலிட்ஸில் மாலிகுல்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் மூலமாக அது பைண்ட் ஆகி சாலிடாக இருக்குது. பட் இதில் கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸுக்கு நடுவில் ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் இருக்குது. அதனால தான் இருக்கிறதுலேயே இந்த கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் வெரி ஹைலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். வெரி ஹார்டாக இருக்கும். அட் த சேம் டைம் பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்லாம் வெரி வெரி ஹையாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டைமண்டு, சிலிக்கன் கார்பைட். டைமண்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கூட சொல்லலாம். இந்த கிராஃபைட் வந்து ஆனால் ஹார்டாக இருக்காது. எக்ஸாம்பிள் ஃபார் கோவலன்ட் சாலிடுக்கு கிராஃபைட்டுன்னு சொல்லலாம். கிராஃபைட் வந்து சாஃப்ட் இன் நேச்சராக இருக்கும். யூஸ்வலாக கோவலன்ட் சாலிட்ஸில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அதனால் ஜென்ரலி கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸாக தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் கிராஃபைட் வி ஹாவ் 4 எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் கார்பனு. அதில் 3 எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸகன் ஷேப்பில் கார்பனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம யூனிட் 2ல் கிராஃபைட்டை பற்றி கிராஃபைட் அப்புறம் அதனுடைய கார்பனோட அலோட்ரோப்ஸ், டைமண்டு, கிராஃபைட்டு, கார்பன் நானோ டியூப்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸகனல் ஷேப்பில் ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இந்த ஷீட்டில் ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு கார்பனும் 3 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு கார்பனையும் சும்மா இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது கண்டக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங் இன் நேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு கிராஃபைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸகனல் லேயர்ஸும் தனித்தனியாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பிட்வீன் தி எக்ஸகனல் லேயர்ஸ் ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் நடுவில் அடியில் ஒரு லேயர் இருக்கும். இந்த மாதிரி லேயர்ஸாக இருக்கும், லேயர்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும் எக்ஸகனல் ஷேப்பில். இந்த ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் வி ஹாவ் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். அதனால் இதனுடைய ஹார்ட்னஸ் வந்து கம்மி, சாஃப்ட் இன் நேச்சராக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக கோவலன்ட் சாலிட்ஸ் ஆர் வெரி ஹார்டு, ரிஜிடாக இருக்கும், ஹைலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் வெரி ஹையாக இருக்கும். பட் எக்ஸப்ட் கிராஃபைட். ஸோ இதுதான் வந்து சாலிட்ஸோட, கிறிஸ்டலின் சாலிட்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு அடுத்து இதில் எந்த சாலிட் வேணாலும் இருக்கட்டும், அந்த சாலிடில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் லாட்டிஸ், அப்புறம் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஓவரால் அந்த பில்டிங் அமைப்புக்கு பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, வெதர் அயான்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், இல்லை ஆட்டம்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அது எல்லாமே 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில் கம்ப்ளீட்லி பேக்டு ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் ஆகிருக்கிற இந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் ஆட்டம்ஸோ, பார்ட்டிகல்ஸோ, மாலிகுல்ஸோ போய் எங்கெங்கே உட்காந்துருக்கோம், இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்றது மாலிகுல்ஸ், கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் 3 டைமென்ஷனல் பேட்டர்ன் ரிலேட்டிவ் டு ஒன் another. அந்த 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் கிறிஸ்டல் லாட்டிஸ். அந்த 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே பார்ட்டிகல்ஸ் எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அந்த சீட்டிங் பொசிஷனுக்கு பேர், அந்த பிளேஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா we can call it as lattice point அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸை எடுத்து அதை உடச்சிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக ஒரு ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட் மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டிங் யூனிட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு பில்டிங் எடுத்து நம்ம டெமாலிஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, உடச்சிக்கிட்டே வந்தால் கடைசியாக வந்து சின்னதாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பில்டிங்குடைய ஸ்மாலஸ்ட் வெர்ஷனாக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து செங்கல் தான் கிடைக்கும் இல்லைங்களா, பிரிக் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து
நம்ம கிறிஸ்டல் லாட்டஸ் ஒன்று எடுத்து அதை ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் உடச்சிக்கிட்டே போகும்போது நமக்கு கடைசியாக ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக ஒரே மாதிரியாக கிடைக்கக்கூடிய அந்த யூனிட் ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட் ஆஃப் தி கிறிஸ்டல் லாட்டஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிட் செல். ஸோ ஒரு யூனிட் செல்லுன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த யூனிட் செல்லு என்ன மாதிரியான ஷேப்லலாம் இருக்கலாம் அப்படின்றத வச்சு யூனிட் செல்லில் we can divide into further unit cell, we can divide into 7 types of unit cell we will discuss. Before it getting into that, அதில் one of the unit cell நம்ம எடுக்கலாம். இப்போ one of the unit cell, for example unit cell வந்து cubical shapeல இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் cubical shapeல இருந்தது அப்படின்னா ஸோ 3 dimensional நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கியூபை வரையலாம். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் we have all the 3 dimensionsம் இருக்கும். ஸோ அந்த 3 dimensional பொறுத்த வரைக்கும் we can have several parameters. ஒரு யூனிட் செல்லோட ப்ராப்பர்ட்டிஸை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எட்ஜ் லென்த்துன்னு சொல்லுவோம், இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ யூனிட் செல்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் செல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கியூப் எடுத்துருக்கிறேன், இதில் எக்ஸ் ஒய் Z ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 3 dimensional இந்த ஒய் ஆக்சஸில் இந்த கியூப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குது, இந்த ஆரிஜின்லேருந்து அரௌண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸ் ஆக்சஸில் ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த கியூப் அக்குபை பண்ணியிருக்கு. Z ஆக்சஸில் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சஸ்லேயும் 3 dimensional ஒவ்வொரு டைமென்ஷனல்லையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் யூனிட் செல் அக்குபை பண்ணியிருக்கோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்னா எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எட்ஜ் லென்த்தை காமனாக ABC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் அந்த OX அப்படின்றது எட்ஜ் லென்த் ஏன்னு சொல்லுவோம், OYன்றது எட்ஜ் லென்த் B, OZ அப்படின்றது எட்ஜ் லென்த் C. ஸோ இது எல்லாமே எட்ஜ் லென்த் அப்படின்னு ஒரு 3 பேராமீட்டரை நாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து எட்ஜ் லென்த் தவிர்த்து இந்த ஒவ்வொரு எட்ஜ் லென்த்துக்கும் 2 ஆக்சஸ்க்கு நடுவில் we have an angle. ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we have ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். the angle between the two faces அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 2 ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து பார்த்திங்கன்னா நாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த ஆங்கிள்ஸை சிம்பிள் வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு 3 ஆங்கிள்ஸாக சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த 3Dயாக வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ இமேஜின் பண்ணி பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎன்சிக்கு நடுவில் இருக்கிறது ஆல்ஃபா, ஏஎன்சிக்கு நடுவில் இருக்கிறது பீட்டா, ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்கிறது காமா அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் செல்லுன்னு எடுத்திங்கன்னா அந்த யூனிட் செல்லு 3 dimensional ஆக்சஸில் அக்குபை பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ABC அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கு எட்ஜ் லென்த்துன்னு பேர். ஒவ்வொரு 2 ஆக்சஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போது கியூப்னு எடுத்தால் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ A is equal to B is equal to C இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள்ஸ் எடுத்திங்கனாலும் ஆல்ஃபா பீட்டா காமா 3 ஈக்குவலாக இருக்கும், 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். 3 ஈக்குவலாக இருக்கும், அதே சமயம் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து கியூபுக்கு நம்ம காமனாக வந்து சொல்லலாம். இதுவே ஏபிசியில் 2 ஈக்குவலாக இருக்கலாம், 3வது நாட் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 3மே அன்ஈக்குவலாக இருக்கலாம். ஆல்ஃபா பீட்டா காமாவில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 ஈக்குவல், 3 அன்ஈக்குவல், இல்லை 120 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனை வச்சு தான் ஃபர்தராக வந்து இந்த யூனிட் செல்லை 7 டைப்ஸாக பிரிக்கிறோம், விச் இஸ் அபவுட் திஸ் 6 பேராமீட்டர்ஸ். இந்த ஏபிசி வேல்யூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூஸை வச்சு தான் 7 டைப்ஸாக இந்த 6 பேராமீட்டர்ஸை வச்சு செக்ரிகேட் பண்ணுறோம்.
ஸோ இது தவிர்த்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்தராக இந்த யூனிட் செல்லுக்குள்ள ஒவ்வொரு யூனிட் செல் 7 டைப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு யூனிட் செல்லுக்குள்ளேயும் we can have 2 different types of unit cell. அது வந்து based on the particles எங்கே போய் உட்காருது அந்த யூனிட் செல்ல அப்படின்றத பொறுத்து primitive unit cell அப்படின்னு ஒன்று பிரிக்கிறோம், நான் primitive unit cell அப்படின்னு ஒன்று பிரிக்கிறோம். primitive நான் primitive காமனாக ஒரு யூனிட் செல்ல. ஸோ அந்த யூனிட் செல் 7 டைப்ஸில் எது வேணாலும் இருக்கட்டும், அந்த யூனிட் செல்லில் பார்ட்டிக்கல் எங்கே போய் உட்காருதோ பார்ட்டிக்கலோட பொசிஷனை பொறுத்து primitive நான் primitive அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ primitive அப்படின்னா என்னன்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த யூனிட் செல்லோட கார்னர்ஸில் போய் மட்டும்தான் ஆக்குபை பண்ணும். அப்படி இருந்தால் primitive யூனிட் செல். ஃபார் எக்ஸாம்பிள் கியூபாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதில் கார்னர்ஸில் மட்டும் உட்காந்துன்னா primitive cube அப்படின்னு சொல்லுவோம். இதுவே hexagonal ஷேப்னு ஒரு யூனிட் செல் இருக்குது, அதில் கார்னரில் போயிட்டு மட்டும் உட்காந்துன்னா primitive hexagonal யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் ப்ரிமிட்டிவாக இருக்குது அப்படின்னா கார்னர்ஸில் இருக்கும், அது தவிர ஒரு ஃபேஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கியூப்ல இது ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸோட சென்டரில் போய் உட்காரலாம் எது ஆட்டம்ஸோ பார்ட்டிகல்ஸோ, அது தவிர கார்னர்ஸ்லேயே காமனாக இருக்கும். ஸோ இது தவிர அடிஷன் டு தட் ஃபேஸோட சென்டர் பொசிஷனில் போய் உட்காரலாம். இல்லை அப்படின்னா ஒரு கியூப்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஓவரால் கார்னர்ஸில் போய் உட்காரலாம், இது தவிர ஓவரால் அந்த ரூமோட சென்டரில் போய் பாடி சென்டர் பொசிஷனில் உட்காரலாம். இல்லை அப்படின்னா இந்த லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த எட்ஜோட சென்டரில் போய் உட்காரலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கார்னர் தவிர்த்து அடிஷ்னலாக போய் ஏதோ ஒரு சென்டர் பொசிஷனில் பார்ட்டிகல்ஸ் போய் உட்காந்துதுன்னா அதுக்கு நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அகெயின் we have 3 different types. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து என்ன சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாடி சென்டர்ட் பிசி அப்படின்னு சொல்லுவோம், ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் சென்டர்ட், இன்னொரு பேர் வந்து எண்டு சென்டர்ட்னும் இதுக்கு சொல்லலாம். இப்போ பாடி சென்டர்ட்னா வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா கார்னர்ஸில் இருக்கும் பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் பாடி சென்டர்ட் பொசிஷனில் இருக்கும். இது ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னா கார்னர்ஸில் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஃபேஸ் சென்டர்னா ஃபேஸ் சென்டர்ட் பொசிஷனில் மட்டும் இருக்கிறது இல்லை, கார்னர்ஸ்லையும் இருக்கும் ப்ளஸ் ஃபேஸ் சென்டர்ட் பொசிஷன்லையும் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கும். எண்டு சென்டர்ட் அப்படின்னா கார்னர்ஸ்லையும் இருக்கும் ப்ளஸ் ஒவ்வொரு எட்ஜஸோட சென்டரில் பார்ட்டிகல்ஸ் போய் ஆக்குபை பண்ணும், எண்ட் சென்டர் அது எட்ஜ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இதுவே கியூபிக் யூனிட் செல்லாக இருந்தால் கியூபிக்கில் கார்னரில் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் ப்ரிமிட்டிவ் கியூபிக் யூனிட் செல் இல்லை சிம்பிள் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அதே கியூப்ல பாடி சென்டர்லேயும் இருந்தால் பாடி சென்டர் கியூப் பிசிசி அப்படின்னு சொல்லுவோம். பாடி சென்டர் கியூப்னா என்ன அர்த்தம், கார்னர்ஸ்லையும் இருக்கணும் பாடி சென்டர்லையும் இருக்கணும் நான் வச்சுக்கோங்க. ஃபேஸ் சென்டர் கியூப்னா கார்னர்ஸ்லையும் இருக்கணும் ஃபேஸ் சென்டர்லையும் இருக்கணும். எண்டு சென்டர் கியூப் அல்லது எட்ஜ் சென்டர் கியூப் அப்படின்னா கார்னர்ஸ்லையும் இருக்கணும் எண்ட் சென்டர்லையும் இருக்கணும். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். பட் எல்லா 7 யூனிட் செல்லுக்கும் இந்த 4 டைப்பும் இருக்கணுன்ற கண்டிஷன் கிடையாது. ஒரு யூனிட் செல்லில் 4 டைப்பும் இருக்கும். ஒரு யூனிட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூப் சிம்பிள் செல்லு மட்டும் ப்ரிமிட்டிவ் மட்டும் இருக்கும். ஒரு யூனிட் செல்லில் ஃபேஸ் சென்டர் பாடி சென்டர் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ல இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வருமோ அதுக்கு பேர் வந்து பிராவிஸ் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் ஃபாலோட் பை பிராவிஸ் லாட்டிஸ். அதில் எப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம்.